ஹலோ கைஸ், வெல்கம் டு த நேதாஜி கட். ஒரு மேட்ச் முடிச்சுட்டு போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவில் பார்க்குறோம் நம்ம அப்போ விச் இஸ் சிஎஸ்கே vs ஜிடி. அதாவது இந்த மேட்ச்சில் நிறைய நியூஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஏன் வரலன்னா அவருக்கு ஹி காட் சம் கமிட்மெண்ட்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் அவரால் இன்றைக்கி ஜாயின் பண்ண முடியலை. பட் யா, லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் இட். அது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஏன் சிஎஸ்கே இதை பண்ணாங்க, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் சில விஷயங்கள் எனக்குமே கூட கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அது உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ட்ராப் இட் இந்த கமெண்ட்ஸ், நம்ம அதை பற்றி பேசலாம். அண்ட் யா, வீடியோக்குள்ள போகலாம். டாஸ் வந்து ஜிடி வின் பண்ணாங்க. வின் பண்ணிட்டு பவுலிங்கில் சூஸ் பண்ணாங்க. அது ஆக்சுவலி சர்ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ஏன் சர்ஃப்ராஸ் கான் பிளேயிங் லெவலில் இல்லை? பிகாஸ் இது நம்ம பார்த்தோம்னா இப்போ நடக்கிற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் கிடையாது. இந்த மிஸ்டேக் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருப்பாங்க. அதாவது சர்ஃப்ராஸ் கான் வந்து இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அங்கேயே நமக்கு ஒரு பவுலர் ஷாட் சேம் திங் இன்னைக்கு ஆச்சு. ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயமும், உருள் பட்டேல் உள்ளே வந்தார், பிளேயிங் லெவலில் இருந்தார். ஓகே, கரெக்ட் தான், இல்லைன்னே சொல்லலை. பிகாஸ் நம்ம ப்ரிவியூவில் பேசின மாதிரி பவுன்சஸை டேக் ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேட்ஸ்மேன் தேவை. ஸோ அதுக்கு உருள் பட்டேல். ஆனால் சர்ஃப்ராஸ் கான் ஏன் வெளியில்? அதுதான் என்னோட கொஸ்டின். பிகாஸ் சர்ஃப்ராஸ் கான் வந்து அவரோட இடத்த கம்ப்ளீட்டாக சீல் பண்ணியிருந்தார். அந்த லாஜிக்கில் பார்க்கும்போது சர்ஃப்ராஸ் கான் வுட் பி கிரேட் ஆப்ஷன் இன் பிளேயிங் லெவன். அவர் இருந்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கு நமக்கு பவுலிங்கில் ஒரு எக்ஸ்ட்ராவே இருந்திருக்கும். நம்மளால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி முடிஞ்சிருக்கும். நான் வந்து இப்பயுமே பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிறது இதெல்லாம் நார்மல். நான் இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே கூட போகல. நான் கேட்கறது என்னன்னா, பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிறது நார்மல். மறுபடியும் அதாவது சொல்றது என்னன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு லூஸ் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் கோ அண்ட் ஃபெயில் வித் யுவர் ஃபுல் ஸ்ட்ரென்த். அதுதான் பாயிண்ட். நான் என்னோட பாதி ஸ்ட்ரென்த்தில் போயிட்டு தோக்குறதுங்கிறது லாஜிக்கே கிடையாது. இன்ஃபேக்ட் இது எப்படி சொல்லலாம்னா, நான் கிரவுண்டுக்குள்ளே இறங்கி ஃபைட் பண்ணதுக்கப்புறம் தோத்தா ப்ராப்ளம். ஸோ அதை பற்றி பேசலாம். ஆனால் இறங்குறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை நான் தோத்துறேன்னா, நான் வந்து என் கேமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்டே இங்கே இல்லை. நான் இங்கே பேச வேண்டியது உள்ளே வரதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி எனக்கு இருக்கணுங்கிறது. ஸோ அங்கேயே நம்ம மிஸ்டேக் கமிட் பண்ணுறோங்கிற, அதாவது பிஃபோர் என்டரிங் இன்டு தி கிரவுண்ட் வி ஃபெயில்டு. ஸோ அதுதான் வந்து நம்மளோட பெரிய ஒரு ப்ராப்ளமாக எனக்கு இன்னைக்கு பட்டுச்சு. அண்ட் சர்ஃப்ராஸ் கான் வெளியில், அண்ட் சொன்ன மாதிரி சர்ஃப்ராஸ் கான் வெளியில் இருக்காரு, கார்த்திக் சர்மா உள்ளே இருந்தார். அது ஏன் அப்படின்றது எனக்கு புரியல. மேபி ஜோக்காக இருக்கும், எப்படி சொல்கிறது, பர்த்டே பாய்ங்கிறனால உள்ளே உட்கார வச்சாங்களா அப்படின்ற மாதிரி. வாட் எவர் த ரீசன் கேன் பி. பட் நான் ஏன் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம டீமில் ஹையஸ்ட் பவுண்டரி பர்சன்டேஜ் யார்கிட்ட இருக்குன்னா சஞ்சு சாம்சன். லாஸ்ட் மேட்ச்ல பார்த்த மாதிரி தான், லாஸ்ட் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி தான். ஆனால் அவருக்கு அடுத்து அதிகம் இருக்கிறது யாருன்னா, இப்போ ஆயுஷ் மாத்ரேக்கு இன்ஜுரி. ஸோ அதுக்கு அடுத்து யாருன்னா சர்ஃப்ராஸ் கான் தான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு இன்ஃபார்ம் பேட்டர் உங்கள் டீம்ல இருந்து ஏன் வெளியே உட்கார வைக்கணும்? இதே மாதிரி ஒரு கிரைசிஸ் தான் செமிஃபைனல்ஸில் இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அகைன்ஸ்டா அக்சர் பட்டேல் உட்கார வைப்பாங்க, அடி வாங்கணும். ஸோ இதுவும் அதை நான் கம்பேர் பண்ணல. பட் கைண்ட் ஆஃப் சிமிலர் மிஸ்டேக் சிஎஸ்கே ஹாஸ் டன் இந்த பிளேயிங் லெவன்னே சொல்ல வரேன். ஓகே, சொல்லலாம் ரபாடா, சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இருந்தாலுமே, இன்னைக்கு இல்லை பிரசித் கிருஷ்ணா இருந்தாலுமே, அவங்க வந்து பவுன்சர்ஸ் ஆர் எல்ஸ் குட் லென்த் பால், ஷார்ட் பிச் பால் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள டேக் ஆன் பண்ணுறதுக்கு வந்து உருள் பட்டேல் இருக்கட்டும். சர்ஃப்ராஸ் கான் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுவுமே கூட ரபிஷ் தான். பிகாஸ் சர்ஃப்ராஸ் கான் டேக் ஆன் டெம் ஆஸ் வெல். ஸோ அந்த லாஜிக்கில் பார்க்கும்போது ஏன் அந்த மிஸ்டேக்குங்கிறது தான் ஸ்டில் எனக்கு மைண்ட் அதிலே தான் ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது, அந்த ஒரு விஷயம். அண்ட் தேர் இஸ் ஒன் மோர் திங். நான் வந்து அர்ஷத் கான் உள்ள வராரு பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலான்னு சொல்லும் போது ஏன் அப்படின்னு நான் யோசிச்சேன். பிகாஸ் பிரசித் கிருஷ்ணா வாஸ் குட். லாஸ்ட் மேட்ச் தான் அவர் வந்து ஒழுங்கு ஆட முடியல பிகாஸ் ஆஃப் சின்னசுவாமி பிச். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பிச் ரொம்ப சின்னது, அந்த கிரவுண்டு. ஸோ அது வந்து ஒரு ரீசனாக இருக்குமா அப்படின்னு நான் யோசித்தேன். பட் அர்ஷத் கான் ரியலி டிட் ஹிஸ் ஜாப் ரியலி குட். அது ஏன்னு நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் யாருன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஃபெயில் ஆனார். அண்ட் நம்ம சொன்னது தான், டாட் பால்ஸ் ஹூ இஸ் கோயிங் வித் எந்த டீம் இந்த மேட்ச்சில் அதிகமான டாட் பால் போட போகிறாங்களோ அந்த டீம் வின் பண்ணும். பிகாஸ் நான் இது சும்மா சொல்லலை. நீங்கள் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நடந்த எல்லா மேட்சுமே பாருங்கள், அதுதான் அவங்க பேட்டர்னாக இருக்கும். அவங்க அதிகமான டாட் பால்ஸ் தான் போடுவாங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியுமே கூட. ஜஸ்ட் புட் தி டாட் பால்ஸ் அண்ட் மேக் த ஆப்போனன்ட் ப்ரெஷர். ஸோ இந்த விஷயத்தில் தான் லாஸ்ட் ப்ரிவியூலேயே கூட சொல்லியிருந்தேன். அண்ட் அதே தான் இன்றைக்கி ஃபஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 5 பாலுமே டாட் பால், லாஸ்ட் பால் சிங்கிள் பேப்பர் சஞ்சு சாம்சன். அந்த ப்ரெஷர் தான் அவங்களுக்கு பில்ட் பண்ணி சஞ்சு சாம்சன் ஒரு டேக் ஆன் பண்ண போய் அவுட் ஆவார். அண்ட் அட் த சேம் டைம் உருள் பட்டேல் வந்த உடனே அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் தான் அவரும் எடுத்தோடனே டேக் ஆன் பண்ண போவார். சர்ஃப்ராஸ் கானுமே அதே தான், ஃபர்ஸ்ட் பால்லே டேக் ஆன் பண்ண போவார். அண்ட் இவங்க 3 பேருக்குமே பேட்டர்ன் பாருங்க, ஷார்ட் பிச் பால். ஸோ மறுபடியும் சொல்றது என்னன்னா, அந்த டீமுக்கு அதுதான் ஸ்ட்ரென்த்தே. ஸோ அது வந்து ஏன் நம்ம டீம் வந்து டீகோட் பண்ணல அப்படிங்கிறத, பிகாஸ் அது வந்து நார்மலாக நம்ம மேட்ச் ரெகுலராக பார்க்குற ஒரு ஆளுக்கே அவங்களால டீகோட் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகே, இதுதான் அவங்க டீம் அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த்தாக அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் இது தெரிஞ்சுமே அவங்க பண்ணது வந்து ஐ ஃபெல்ட் ஏன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பிரவிஸ்க்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி இட்ஸ் எக்ஸலன்ட். சுப்மன் கில்க்கு அந்த இடத்துல கிரெடிட்ஸ் கொடுக்கணும். வை? பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க எல்லா டீமுக்கும் பிரவிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஈவன் இன்ஃபேக்ட் லாஸ்ட் மேட்சுங்கிறத விட எஸ்ஆர்ஹெச் மேட்சே சொல்லலாம். ஸ்லோவர் பால்ஸ் போடுறது அண்ட் தென் வந்து பிகர் சைட் ஆஃப் த கிரவுண்டில் வந்து நீ அடி. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, பிகர் சைட் ஆஃப் த கிரவுண்டில் பவுண்டரி லைனில் நான் ஆளை போட்டுருவேன். ஸோ நான் ஆஃப் சைடில் தான் பால் போடுவேன்.
இஃப் யூ ஹேவ் த பொட்டன்ஷியல் கோ ஃபார் த ஆஃப் சைட் ஷாட். ஓகேவா? ஆஃப் சைட் ஷாட்டில் நான் உனக்கு ஃபீல்டருக்கு தான் பால் போகிற மாதிரி நான் பால் போட போகிறேன். ஆர்எல்ஸ் நீ மடக்கி லெக் சைடில் அடிக்கிற உன் பவருக்கு நீ அடிக்க முடியும் அப்படின்னா அடிக்கும் போது பெரிய பிகர் சைட் ஆஃப் த கிரவுண்டாக இருக்கும். ஸோ அங்கே அடிக்கும் போது ஒரு கேட்ச்க்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேக் ஆன் பண்ணுறது இஃப் யூ கேன் ஏபிள் டு கோ ஃபார் இட் அப்படிங்கிறதான் பிரவிஸ்க்கு எல்லா டீமுமே சேலஞ்ச் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸ் அது கம்ப்ளீட்டாக காமிச்சாங்க. அண்ட் இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸும் அதே தான் பண்ணாங்க. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே டேக் ஆன் பண்ண போகும்போது எல்லாமே அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்து மானவ் சத்தர் ஓவர் வரும்போது அதுதான் அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடல. லாஸ்ட் மேட்ச் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் எடுத்து வேகத்துக்கு போய் சுத்துறது அந்த மாதிரி. இது இவருக்கு மட்டும் இல்லை, பிரவிஸ் யார் இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறாரோ ஏபிடி வில்லியர்ஸ் அவருக்குமே இந்த ஒரு கிரைசிஸ்ல இருந்தார் ஒரு கொஞ்ச நாளைக்கு. அந்த டைம்ல காலிஸ் தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. என்னன்னா, யூ ஆர் அ கிரேட் பிளேயர், பட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ சூஸ் பண்ணி அடிக்கணும், அந்த மாதிரி டேக் ஆன் பண்ணணும். ஸோ எந்த பாலை நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்க, எந்த மாதிரி பாலில் நீ டேக் ஆன் பண்ணக்கூடாதுங்கிறது யூ ஷுட் பி கிளாரிட்டி, யூ ஷுட் ஹேவ் அ கிரேட் கிளாரிட்டி அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கிளாரிட்டி வந்து காலிஸ் அவருக்கு கொடுத்த மாதிரி இவருக்கு யாராவது அவங்க கொடுக்கணும். பிகாஸ் கண்ணு முன்னாடி தெரியுது, இது நான் மட்டும் சொல்லலை. இன்ஃபேக்ட் இன்னைக்கு மேட்ச்ல இது பிகாஸ் இது வந்து நான் நினைச்சேன். அண்ட் ஆல்சோ இது சேம் திங் வந்து பார்த்தோன்னா கெவின் பீட்டர்ஸனவே சொல்லியிருப்பாரு. கெவின் பீட்டர்ஸ்னா ஏன் பிஷப் தெரியல, ஆனால் கமெண்ட்ரியில் ஒருத்தர் சொன்னார், பேர் மறந்துட்டேன், ரியலி சாரி. அவருமே சொல்லியிருப்பாரு. சொல்லும் போது தான் ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நம்ம ஒன்று சொல்ல போயிட்டு இல்லை அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த லாஜிக்கில் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் மென்ஷன் இட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரவிஸ் இறங்குற இடத்துல தூபே இறங்கியிருக்கலாமே, ஏன் பிரவிஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் தூபே அப்படின்றதும் எனக்கு ஒரு தாட் போச்சு. அது ஹானஸ்டாக சொல்கிறேன், எனக்கு என்னன்னு தெரியவே இல்லை. பிகாஸ் நம்ம சொல்லலாம் பவர் பிளேல வந்து பிரவிஸ் உள்ள தூபே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிரவிஸ் உள்ள வரும்போதே பவர் பிளே முடிஞ்சுதான் உள்ள வராரு. பவர் பிளே முடிஞ்சுதான் உள்ள வராரு. அப்படிங்கும் போது ஏன் தூபே அப்பவே வந்திருக்கலாமே, லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன், பட் ஏன் பிரவிஸ் ஃபர்ஸ்ட் உள்ள வரணும் அப்படிங்கிறமே எனக்கு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அது மறுபடியும் நம்ம வந்து ஃபிளமிங் ஆர்எல்ஸ் இந்தியன் போகும். அது இட்ஸ் நாட் அ பாயிண்ட், மேட்ச் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் அ டிசிஷன் ஷுட் பி டேக்கன் பை த கேப்டன் ஆர் எல்ஸ் ஹூவர் ஷுட் பி ஆன் த கால். அந்த விஷயங்கள் தான். ஸோ இதுல என்னன்னா, நம்ம பண்ண மிஸ்டேக் ரிப்பீட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம புதுசான ஒரு மிஸ்டேக் கமிட் பண்றோமா, தட்ஸ் அ லேர்னிங். பட் பண்ண மிஸ்டேக் கமிட் பண்றது தான் இந்த மேட்ச்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் இது வரைக்கும் 2 மிஸ்டேக் நம்ம பண்ண மிஸ்டேக் கமிட் பண்ணிருக்கோம். நான் சொன்ன மாதிரி விச் இஸ் இம்பாக்ட் பிளேயரை பேட்டிங் பண்ணும் போதே உள்ள கொண்டு வந்தது, பிளேயிங் லெவலில் வைக்காம சர்ஃப்ராஸ் கானை இம்பாக்ட் பிளேயர்ல கொண்டு வந்தது. அண்ட் தூபே கொண்டு வரோம், பிரவிஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது. ஸோ 2 மிஸ்டேக். இன்னொன்று இருக்கு, அதையும் நான் சொல்றேன் கேளுங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் தென் ஸ்ட்ரைக் ரேட், அதாவது டில் 12th ஓவர் நம்ம டீமோட ஸ்ட்ரைக் ரேட்டு வெறும் 3.9 தான். இங்க வந்து நம்ம சொல்லலாம், இவர் வந்து யாரு, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு கேப்டன்ஸ் நாக் ஆடுறாரு. தட் இஸ் ஆக்சுவலி ஒரு கதை தான். உண்மையை சொல்லணும், அது நம்ம சொல்லணும்னா ஒரு லாஜிக்கலாகவே இருக்காது. பிகாஸ் நிறைய சிங்கிள்ஸ் வந்து அவர் எடுக்கவே இல்லை, ஏகப்பட்ட டாட் பால்ஸ். ஸோ அந்த டாட் பால்ஸ் எல்லாமே அவங்க சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். இது ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் அங்கே பிரவிஸும் இருந்தார், தூபேக்கும் அதே தான். அந்த சுச்சுவேஷன் எல்லாருக்குமே அது உள்ள வராங்க. அது லாஸ்ட் டைம்ல நான் வந்து டேக் ஆன் பண்ணேன் 19 ரன்ஸ் இருந்தேன் 32 பால்ஸ்ல. அதுக்கப்புறம் நான் டேக் ஆன் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தேன். இட்ஸ் நாட் கோயிங் டு அக்செப்டபிள் அட் ஆல், பிகாஸ் யூ ஆர் பிளேயிங் T20 அண்ட் தட் இஸ் டு IPL காம்படிட்டிவ் டீம். ஸோ அப்படிங்கும் போது இட் கான் பி அக்செப்டட். பிகாஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ பெரிய ருத்ராஜ் ஃபேன். பட் அட் திஸ் டைம் வி கேன் சே இட் அஸ் அ கேப்டன்ஸ் நாக், பட் இட் இஸ் நாட் எனஃப். அதுதான் உண்மை. டீம் வந்து ஒரு ஹியூமிலேஷன்லேருந்து காப்பாற்றினாரு, அது எல்லாமே ஒரு பக்கம். வி கேன் சே தட் வி அவாய்டட் ஹியூமிலேஷன். பட் இது வந்து ஒரு டீமோட வின்னிங்காக கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அண்ட் ஒரு விஷயம் கில்லை நான் அப்ரிஷியேட் பண்ணணும். ஐ பர்சனலி ஃபெல்ட் இட். தூபே உள்ள வந்ததுலேருந்து ஒரு ஓவர் கூட ரஷீத் கான் கிட்ட கொடுக்கவே இல்லை. ஈவன் பிரவிஸ் இருக்கும் போதுமே கூட ரஷீத் கான் கிட்ட கொடுக்கல. மேபி நான் இதனை யோசிச்சேன், தூபே ஆர் பிரவிஸ் வந்து இருக்கும்போது ரஷீத் கான் உள்ள கொண்டு வரக்கூடாது. பிகாஸ் ரஷீத் கான் ஒரு டைம் வந்து ரஷீத் கானை SA20 பிரவிஸ் ஒரு டைம் பயங்கரமாக டேக் ஆன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த லாஜிக்னால இவருக்குள்ளே கொண்டு வராமல் இருந்தாங்களான்னு தெரியல, மேபி இருக்கலாம். ஸோ அந்த லாஜிக்கில் இருக்கும்போது தூபே இருக்க வரைக்குமே கொண்டு வரல. ஒரே ஒரு ஓவர் தூபே இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. தூபே வந்து ரஷீத் கானை டேக் ஆன் பண்ணியிருப்பாரு. பட் எனக்கு என்ன ஒன்றுனா, அது வரைக்குமே டேக் ஆன் பண்ணார் ஸ்பின்னர். ஸோ ஸ்பின்னர் டேக் ஆன் பண்ணி அவர் ஹோல்ட் பண்ணியிருக்கல, எதுக்கு ஃபாஸ்ட் பவுலரை டேக் ஆன் பண்ணும்? அடுத்து அவர் ருத்ராஜுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம். பிகாஸ் ருத்ராஜ் அதுக்கு முன்னாடி ஓவரில் தான் ஒரு 2 சிக்ஸர் அடிச்சிருப்பாரு ரஷீத் கான் ஓவர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜேசன் ஹோல்டர் ஓவர், ரஷீத் கான் அடிச்சப்போ ஜேசன் ஹோல்டர் ஓவர் வரும். அப்போ தூபே வந்து இவருக்கு ஸ்ட்ரைக் மாற்றாம இவரு போய் டேக் ஆன் பண்ண பார்ப்பார். ஏன்னா தூபே ஆல்ரெடி ஒரு லக்கி இன்னிங்ஸ்ல தான் இருப்பார். ஏன்னா 6 ரன்ல ஒரு டைம் கேட்ச் ட்ராப் ஆகும், 11 ரன்ல ஒரு டைம் கேட்ச் ட்ராப் ஆகும், 22 ஒரு டைம் கேட்ச் ட்ராப் ஆகும். ஸோ இத்தனை தடவை கேட்ச் ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அவுட்டே ஆவார். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்குதுங்கும் போது ஹி ஷுட் மேக் த டீம் ஃபீல் ஏன் இந்த கேட்ச் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு பனிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே தூபே மிஸ் பண்ணது வந்து ஐ ஃபெல்ட் ஒரு பயங்கரமான சான்ஸை மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் கார்த்திக் சர்மா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிரசாந்த் வீர் பொசிஷனில் எப்படி சொல்கிறது, பிரசாந்த் வீர் ஆடணும். அந்த இடத்துல வந்து கார்த்திக் சர்மா ஆடினாரு.
அண்ட் வை கார்த்திக் சர்மா? சிம்பிள், நான் ஃபர்ஸ்ட் கேட்டதான் இப்பயும் கேட்கிறேன். பிகாஸ் கார்த்திக் சர்மா இது வரைக்கும் ஒரு பவுண்டரி கூட அடிக்கல. இன்னைக்கு தான் அவர் அடிச்ச ஃபர்ஸ்ட் பவுண்டரி இந்த என்டையர் ஐபிஎல் சீசன். இது அவரோட 5வது ஐபிஎல் மேட்ச். ஒரு பவுண்டரி கூட அடிக்கல. அவர் வந்து 3 பாலுக்கு ஒரு 6 அடிப்பாரு, எல்லாமே இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு பவுண்டரி அடிக்கல. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அவர் ஆடினதுல ஒரு நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். அதாவது சஞ்சு சாம்சனுமே கூட மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவர் நிறைய ஃபைனா ஆஃப் சைட்ல நிறைய பவுண்டரிஸ் அடிப்பார். ஸோ அதனால இன்னைக்கு ஃபைனா ஆஃப்ல ஒரு ஆள் நிக்க வச்சிட்டாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணது எதுவுமே எடுக்க முடியல. ஸ்லிப்ல ஒருத்தவங்க ஃபைனாக ஒருத்தவங்க வச்சிட்டாங்க, ஸோ எடுக்க முடியல. அண்ட் சேம் திங் கார்த்திக் சர்மா வரும்போது அர்ஷத் கான் வந்து ககிசோ ரபாடா கார்த்திக் சர்மா நிற்கிறாரு, ககிசோ ரபாடா பவுன்சர்ஸ் ஒன்று ஷார்ட் பிச் பால் ஒன்று போடுறாரு ஆஃப் சைடில். அடிக்கும் போது தேர்ட் மேன், அதாவது ஃபைனா ஆஃப் சைடில் தேர்ட் மேன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போகுது பால், 1 பிச்சில் தான் எடுக்கிறார். ஸோ அடுத்த பால் மறுபடியும் வைக்கிறாரு, சேம் ஷாட் போறாரு, கேட்ச் அதே இடத்துல. ஸோ விச் இஸ் பவுலிங் போடுறவங்களுக்கும் தெரியுது, ஆடியன்ஸான நமக்கும் தெரியுது அவர் அங்கே போட போறாரு, அங்கே தான் அடிக்கிறாரு. ஸோ அங்கேயே போட்டால் மறுபடியும் அங்கே அடிக்க ட்ரை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது, இல்லை இந்த பால் அங்கே அடிச்சா அடுத்த பால் அங்கே அடிப்போம் அப்படின்ற ஒரு தாட்டே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக அதே போட்டாங்க, அதே பால் அவுட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் ஒரு மேட்ச் அவேர்னஸ் கார்த்திக் சர்மா கிட்ட இல்லை அப்படிங்கிறது, விச் இஸ் அந்த லேக்கிங் ஆஃப் மெச்சூரிட்டின்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை. பட் அது லேக்கிங் ஆஃப் மெச்சூரிட்டிங்கிறத விட நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு கிரிக்கெட் பேட்டிங் ஆடும்போது மேட்ச்ல இருக்க ஒரு மெச்சூரிட்டிங்கிறத தாண்டி பேட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி, அந்த விஷயம் ஏன் அவர் அங்கே மிஸ் பண்ணாருன்னு போது தான் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியுது. அதாவது நம்ம ஆப்போனன்ட் டீம் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தோத்துருந்தோம்னா விச் இஸ் டோட்டலி அக்ரி. பட் இது தோத்தது அவங்களால கிடையாது, தோத்தது நம்மளாலங்கும் போது தான் இது எப்படி ஏற்றுக்க முடியுன்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்ம போகிறோம். அண்ட் ஐ வாண்ட் டு கிவ் ஒன் அப்ரிசியேஷன் டு ஜேமி ஓவர்டன். திஸ் காய் ஆக்சுவலி பயங்கரமானாரு. ஃபர்ஸ்ட் பால் அவர் போட்ட உடனே ரபாடா தான் போட்டார். அவர் ஃபர்ஸ்ட் பால் அவர் ஒரு ஸ்லோர் லென்த் டெலிவரி மாதிரி இருக்கும், ஒரு ஸ்லோர் பால் மாதிரி இருக்கும், குட் லென்த்தில் வரும். அதை மிஸ் பண்ண உடனே ஐயோ இன்னைக்கு ஜேமி ஓவர்டன் பெருசாக பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் டேக் ஆன் பண்ணியிருப்பாரு. தட் வாஸ் ஸோ குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் டேக் ஆன் பண்ணது. அண்ட் தென் பார்த்தோம்னா இது ஒரு ஃபன்னியான ஃபேக்டாகவும் இருக்கலாம். ஏன்னா எப்பவுமே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பவர் பிளேல அடிச்சிருக்கோம், மிடில் அடிக்கிறோம், டெத்தில் நம்ம அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு டெத்தில் மட்டும்தான் அடிச்சுமே, பவர் பிளே அண்ட் மிடில் அடிக்கவே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நீ என்ன இல்லைன்னு கேட்டியோ அதை மட்டும் தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஃபன்னியான சைடாகவே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் யா ஆப்வியஸ்லி ஆஸ் அ ஸ்கிப்பர்ஸ் நாக் தட் இஸ் குட். பட் ஃபார் அ டீம் இது ஒரு வின்னிங் காஸ்க்காக இருக்குமான்னு கேட்டால், வின்னிங் காஸ் ஆர் ஒரு ஃபைட்டிங்காக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. பிகாஸ் நாட் ஜஸ்ட் அ நாக், இது ஆல்சோ பை த டீம் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு பவுலர் ஷார்ட்டாக இருந்தாங்கிற ஒரு காரணத்தினால தான். அதுதான் நான் சொல்கிறேனே, நம்ம கிரவுண்டுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே நம்ம தோத்துட்டோங்கிறதான் ஆக்சுவல் கோர் பாயிண்ட் இதில். அண்ட் இதில் எனக்கு என்ன ஒன்றுனா, செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? நான் நினச்சேன் இது வந்து மேட்ச் ஆஃப் டாட் பால்ஸ் தான். ஸோ அகில் ஹுசேன் அண்ட் தென் வந்து அன்ஷுல் கம்போஜ் வந்து டாட் பால் வச்சிட்டாங்கன்னா லைக் மேக்ஸிமம் ஆஃப் டாட் பால்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா கரண்ட்டாக நம்ம டீமில் அதிகமாக டாட் பால்ஸ் போட்டுட்டு இருக்குது இந்த 2 பவுலர்ஸ். நூர் அகமது இருக்காரு, பட் ஐம் டெல்லிங் அந்த டாப் 2 அப்படின்ற லாஜிக்கில் சொல்கிறேன். ஸோ அகில் ஹுசேன் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இருக்காங்க, நமக்கு அந்த சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நடந்தது அப்படியே வேறு. அண்ட் இன்னொரு விஷயம், இதெல்லாம் ஒரு தேர்ட் மிஸ்டேக் நான் சொல்கிறேன், அதுதான் நான் சொல்ல வரேன். அது தேர்ட் மிஸ்டேக் ருத்ராஜ்கி கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அவர் வந்து வேறு ஆப்ஷனே இல்லை, அவருக்கு 5 பவுலர்ஸ் தான் ஆப்ஷன். சிவம் டுபே 6வது ஆப்ஷன், போகாமே இருக்கலாங்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்பயும் போனாரு, ஃபைன், வேறு ஆப்ஷன் இல்லாமல் போகிற தப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஜேமி ஓவர்டன் கிட்ட பவர் பிளேல கொடுத்தாங்க. நான் வந்து பவர் பிளேல ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற பாயிண்ட்டுக்குள்ளே போல, பட் ஆல்ரெடி இது தோனியை ஒரு டைம் ட்ரை பண்ணி அங்கே தோத்துருக்காரு. எப்படின்னா லாஸ்ட் இயர் தோனி வந்து கேப்டன்சி இருப்பார், மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக மேட்ச்சை வான்கடையில் நடக்கும். அங்கே பவர் பிளேயில் 2 ஓவர் போடுவார் ஜேமி ஓவர்டன், செகண்ட் ஓவர் அண்ட் 4th ஓவர் போடுவார், 29 ரன் கொடுப்பாரு. ஸோ அங்கேயே வந்து அந்த மேட்ச் 2 ஓவர் தான் அவர் போட்டிருப்பாருமே கூட. ஸோ அங்கேயே வந்து நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, ஜேமி ஓவர்டன் பவர் பிளேயில் போட அடி வாங்குவார் மேபி சொல்லலாம். இல்லை அவர் ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி லைக் பவுலிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு, அவர் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இப்போ கொடுத்தேன்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே தட்ஸ் அ ட்ரை. பட் ஆல்ரெடி நமக்கு அதில் ஒரு ஃபெயிலியர் இருக்குங்கும் போது, இந்த மேட்ச்சில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும் போது வி கான் கோ ஃபார் அ ட்ரை. அண்ட் யா தட் ஒரு வேலிடான ரீசன் இருக்குது, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, ட்ரை போய் தான் ஆகணும் அப்படின்ற பாயிண்ட்டு வந்துடும். ஸோ யா ஆல்ரெடி இது எனக்கு தோணுச்சு, ஜஸ்ட் ஐ ஃபெல்ட் இட். போகாமல் இருந்திருக்கலாம், பட் போனதும் தப்பாக சொல்ல முடியாதுங்கிற சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, கிரிக்கெட்டில் எப்பவுமே ஒரு டேர்ம் உண்டு, கிரிக்கெட் மட்டும் இல்லை எல்லா ஸ்போர்ட்ஸுமே உண்டு. உங்கள் ஆப்போனண்ட் எப்போ இஃப் யுவர் ஆப்போனண்ட் இஸ் ரியலி ஸ்ட்ராங் ஆர் இஸ் சென்சிபிள், த மார்ஜின் ஆஃப் எரர் நீங்கள் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அதாவது உங்கள் ஆப்போனண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா நீங்கள் எரர் பண்ணுறது ரொம்ப கம்மியாக பண்ணணும். அதே உங்கள் ஆப்போனண்ட் கொஞ்சம் ஈஸியான ஆளாக இருந்தால் எரர் நீங்கள் அதிகமாக பண்ணலாம். சிம்பிளாக சொல்லலாம் அதான் டேர்ம். ஸோ அந்த டேர்மில் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த மார்ஜின் ஆஃப் எரர்ஸுங்கிறது நம்ம டீமில் கமிட் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன். பிகாஸ் அவங்க டாப் 3யுமே தே ஆர் வெரி சென்சிபிள் அண்ட் வெரி கிளியர். அண்ட் ஆல்சோ தே ஹேவ் த அட்வான்டேஜ் ஆஃப் த ஸ்கோர் போர்ட். பிகாஸ் நம்ம ஸ்கோர் போர்டு ரொம்ப கம்மியாக தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்படிங்கும் போது நாம் இன்னைக்கு மார்ஜின் ஆஃப் எரர்ஸே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நிறைய அந்த சின்ன சின்ன மிஸ்ஃபீல்டு மீன்ஸ் லைக் அந்த ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருக்காம விட்டது. அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா அந்த அகில் ஹுசேனோட கேட்ச், அகில் ஹுசேன் வந்து ஒரு கேட்ச் போன சுப்மன் கில் ட்ரை பண்ணாரு, இட்ஸ் எக்ஸலன்ட் ட்ரை, நல்லன்னு சொல்ல. பட்
அதுதான் இந்த மாதிரி மேட்சஸை வந்து ஒரு வின்னிங் மூமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடிய சான்சஸ். ஸோ அது வந்து அந்த மாதிரி இடத்துல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் மேபி சொல்லலாம், ஆர் அந்த இடத்துல அந்த ஃபீல்டரை கூட இன்னும் கொஞ்சம் அவேர்னஸோட பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ வாட் எவர் த ரீசன் கேன் பி, வி கேன் சே தட் அந்த லாஜிக்கில் வந்து இட் குட் பி. பட் ஐம் நாட் டெல்லிங் த ட்ரை இஸ் மிட் ஆர் இஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்படிங்கிற சொல்ல. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து ஒரு டீமை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் கொண்டு போகும். அதுதான் அந்த மார்ஜின் ஆஃப் எரர்ஸ்ன்னு சொல்ல வரேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே நம்ம அதை ஸ்டாட்ஸாக பார்த்தோம்னா அது ஒரு டிராப் கேட்ச், அந்த லாஜிக்கில் சொல்ல வரேன். அண்ட் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ். பிகாஸ் நம்ம டீமில் வந்து இந்த பவுலிங் லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம கிட்ட சொன்னதான் 5 பவுலர் தான் நம்ம கிட்ட இருக்காங்க. நம்ம கிட்ட சோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. வேரியேஷன்ஸ் நம்ம கிட்ட, வேரியேஷன்ஸ் மீன்ஸ் அந்த ஒரு ஆப்ஷன் கேப்டனுக்கு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால் டூபே கிட்ட போக வேண்டியிருந்துச்சு. ஃபைன், அதுதான் சொன்னதான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், பாயிண்ட்ல போவோம். ஆனால் இதை தாண்டின ஒரு விஷயம் என்னன்னா, நான் பார்த்தது ஒரு பாக்ஸ் விச் இஸ் ஒரு பாசிட்டிவ் திங்னா, கேப்டன் வந்து பேக் டு ஃபார்ம்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 120. ஆல்ரெடி அவருக்கு இந்த சீசன்லேயே 110 தான் இருக்கு. 120ங்கிறது பெருசாக ப்ளஸ்லாம் இல்லை. பட் யா, ஹி காட் அ குட் டச். பிகாஸ் அவர் எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸில் அவர் வந்து ஆக்சலரேட் பண்ணாரு. அது அவர் நெக்ஸ்ட் சீசனில் அப்படியே கொண்டு போகணும். இஃப் இட் இஸ் கமிங் டு த பாயிண்ட், தட் இஸ் அ 1 பாக்ஸ் டிக். அண்ட் ஆல்சோ அவர் வந்து மசில் பண்ணி அடிச்ச ஷாட்டும் இருந்துச்சு. அதே மாதிரி அவர் வந்து நிறைய டைம் பண்ண ஷாட்ஸுமே இருந்துச்சு. இஃப் ஹி இஸ் ஹேவிங் போத், தட் இஸ் ஆக்சுவலி எக்ஸலண்ட். அந்த ஒரு விஷயம் பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ நூர் அகமது, ஹி இஸ் ஆக்சுவலி அ குட் பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே. தட் இஸ் ஒன் திங். அண்ட் தென் நான் ஒரு எக்ஸலண்டான விஷயம் நோட்டீஸ் பண்ணேன்னா, ஜிடி வந்து தே ஆர் அக்செப்டட் தர் மிஸ்டேக்ஸ். அதாவது நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறேங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. பிகாஸ் அண்ட் ஆல்சோ வாட் ஆர் த ஸ்ட்ரென்த், அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. என் பவுலர்ஸ் வந்து பவுன்சஸ் போட்டால் அடிக்க மாட்டாங்க. ஆனால் அதுவே ஷார்ட் பிச் பால் வந்து அந்த பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி போட்டாங்கன்னா அடிச்சிடறாங்க. ஷார்ட் பிச் ஆர் பவுன்சஸ் போட்டாங்கன்னா அடிச்சிடறாங்க. அது ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாகவும் நடந்துச்சு, எம்ஐக்கு அகேன்ஸ்டாகவும் நடந்துச்சு. அதை அழகாக அவங்க பிக் பண்ணி எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த மாதிரியான பவுலர்ஸ், எந்த மாதிரி பாலை வந்து ஷார்ட் பிச் பால் வைக்கணும், எந்த மாதிரி பாலை வந்து கொண்டு வரணுங்கிறத அவங்க அதை பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உருள் பட்டேல் இருக்கும்போது உடம்புக்கே கொண்டு வந்தது. பிகாஸ் உருள் பட்டேலோட பேட்ஸ்விங் சூப்பராக இருக்கும். அந்த பேட்ஸ்விங் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து இன்னும் சிம்பிளாக சொன்னால், பேட்ஸ்விங் இங்கேருந்து வரும்போது அவருக்கு உடம்புக்கு வந்துச்சுன்னா அந்த பேட்டோட டாப்ல தான் அடிக்கும். டாப் மீன்ஸ் மிடில் ஆஃப் த பேட்டில் அடிக்காது, இன்னும் சிம்பிளாக சொன்னா. ஸோ அந்த மாதிரி லாஜிக்கில் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணது. அண்ட் இன்னொரு விஷயம், சர்ஃப்ராஸ் கான் வரும்போதுமே கூட அவருக்குமே சேம் பாடி லென்த்தில் கொடுத்தது. அண்ட் ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்குமே அந்த மாதிரி சொல்லலாம். சஞ்சு சாம்சன் வரும்போது பக்காவான ஒரு பிளாட் பண்ணது. பிகாஸ் இன்ஸ்விங்ல வந்து அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த விஷயங்கள் இருக்கும்போது ஸ்டார்டிங்ல அந்த பிச்சுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுமா, சிராஜுக்கும் சரி, ரபாடாக்கும் சரி. ஸோ அந்த மாதிரி அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணது தான் அழகாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ தி அக்செப்டட் திஸ். ஸ்கோர் கம்மியாக இருக்கு, நான் ரன் ரேட் வந்து பிடிக்க போறேன், அதனால நான் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. என் ஸ்ட்ரென்த்து இது, என் வீக்னஸ், என் டாப் 3 போச்சுன்னா எனக்கு வீக்னஸ் இருக்குங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. வென் யூ ஆர் அக்செப்டிங் யுவர் வீக்னஸ், யூ கேன் மேக் சம்திங் அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த லாஜிக்கில் சொல்கிறேன், அவங்க அதை அக்செப்ட் பண்ணி நிதானமாக இன்னிங்ஸை கொண்டு போனாங்க. பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் சாய் சுதர்ஷன் இருந்த ஃபார்முக்கு இந்த மேட்ச்ல அவங்க நினச்சா அடிச்சிருக்கலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இன்னிங்ஸ் அந்த பால் ஸ்விங் அந்த அளவுக்கு கிடையவும் கிடையாது. ஸோ அந்த லாஜிக்கில் பார்க்கும்போது தே டெஃபினெட்லி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் த ரன் ரேட் ஹையர். பட் அவங்க அதை பண்ணல. ஸோ அதுதான் சொல்ல வரேன், இட் ஷோயிங் தேர் இன்டெலிஜென்ஸ். நம்ம சொல்லலாம் 2 பாயிண்ட் இருக்கு, என்ஆர்ஆருமே நமக்கு தேவை தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அவங்க ஜெயிச்சது 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. தட் வில் கிவ் டெஃபினெட்லி, அது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் வின். ஸோ அது வந்து டெஃபினட்டாகவே அந்த டீமுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் வந்து அந்த டீமுக்கு ஒரு லாங் லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் மேட்ச் மூவ் பண்ணும் போதுமே கூட அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்கள ஈஸியாக டேக் ஆன் பண்ணிட்டு கொண்டு போக முடியும். ஸோ அந்த விஷயத்தில் தான் இன்னைக்கு ஜிடி ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்த்தாங்க. நானும் ப்ளஸ்ஸாகவும் பார்த்தேன். அண்ட் ஒன் மோர் திங், சாய் சுதர்ஷன்ஸ் நாக். அண்ட் திஸ் காய் வெரி சென்சிபிள். பிகாஸ் நான் வந்து அவரை ரன் அடிச்சதுனால மட்டும் இல்லை, அவர் அடிச்ச எல்லா ஷாட்டுமே பாருங்களேன், எப்படி சொல்றது, அழகா மிடில் ஆஃப் தி பேட்ல இருந்து டேக் ஆன் பண்ணது. அண்ட் ஆல்சோ ஒரு ஓவர் வந்து டாட் ஆச்சுன்னா அடுத்த ஓவரில் வந்து டேக் ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கிளியரா, பிகாஸ் அதர் சைடில் வந்து ஜாஸ் பட்லர் இருக்கும் போதோ சரி, சுப்மன் கில் இருக்கும் போதோ சரி, அவர் டேக் ஆன் பண்ணது யோசிச்ச போதோ, இல்லை இந்த ஓவர் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு, ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணோன்னா ஒரு 6 வேணும், இல்லை அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ண அவங்க ப்ரெஷரே கிடையாது, அந்த ஒரு பாயிண்ட்டு கூட கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பவுண்டரி, ஒரு 6ங்கிறது அந்த கண்டினியூஸாக ஒரு இன்டர்மீடியன்ட் கேப்பில் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். தட்ஸ் ஆக்சுவலி அ கிரேட் திங். அண்ட் கிளியர் கேம் அவேர்னஸ் சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து டிஸ்பிளே ஆச்சு throughout the innings. And as I have explained it, இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் டிக்ஸாக நினைக்கணும்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, சிஎஸ்கே சைட்லேருந்து நூர் அகமது இஸ் அ கிரேட் டிக். அண்ட் அன்ஷுல் கம்போஜ், that's actually a good display of fight with from his end. And என்ன சொல்லலாம்னா, அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி தான் ஜேமி ஓவர்டன் நம்ம கண்ணுக்கு தெரியல, பட் ஹீ இஸ் லீக்கிங் த ரன்ஸ், அதுதான் உண்மை. அண்ட் இன்னைக்கு பவர் பிளேல கொடுத்தாங்க, அது அவரோட ஜோனே கிடையாது, தோனிவே ட்ரை பண்ணி மிஸ் பண்ணாருன்னு சொல்கிறோம், அது டோட்டலி ஃபைன். பட் he is leaking, அதுதான் உண்மை. அண்ட் he should correct it because he has that ability to hit on the deck. ஸோ அந்த அபிலிட்டி வந்து கண்டினியூஸாக அவர் கொண்டு போகிறது தான் இருக்குது.
ஏன்னா அவர் ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஆள். அது அவர் மற்றெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம டீம் இருக்க பொசிஷனுக்கு அவர் இதையும் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம். பிகாஸ் அந்த இடத்த வேற யார் எடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாலுமே வேற யாராவது ஒரு ஆள் அதுக்காக இருந்தாங்கன்னா நம்ம வேணா சொல்லலாம், யா ஜிமி ஓட்டன் இதெல்லாம் பண்றாரு, டெஃபினெட்லி வி ஷுட் கிவ் ஹிம் a சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யா நான் சொல்றேமே ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான், பட் ஸ்டில் தட் ரெக்வயர்ட். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டார் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸை, அதனால சொல்றேன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஃபைனலி அவர் கேப்டன் அவர் ஆன டாட் பால்ஸ் நான் சொல்ல எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் அந்த ஒரு ஆக்சலரேஷன் இன்னிங்ஸ், அந்த ஆக்சலரேட்டர் இன்னிங்ஸ் வந்து நெக்ஸ்ட் மேட்ச்க்கும் அப்படியே கொண்டு வரணும். அதை விட்டு நான் டாட் பால்ஸ் அதிகம் ஆட போறேன், எனக்கு நான் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கவங்க சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்றது காரணம் தான். அது இட்ஸ் நாட் கோயிங் டு அக்செப்டபிள் அட் ஆல். பிகாஸ் யுவர் டீம் மெம்பர் ஹூ இஸ் அ பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் சிவம் டுபே ஆர்எல்ஸ் பிரவிஸ் இருந்தப்பயுமே கூட, ஆர்எல்ஸ் அடுத்து கார்த்திக் சர்மா வந்தப்போ, கார்த்திக் சர்மா நீங்கள் அவ்வளோ தூரம் வேல்யூ பண்ணி எடுத்திருக்கீங்க. ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி 3 பிளேயர் இருக்கும் போது நீங்கள் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறது, நான் ஸ்ட்ரைக்கர்லேருந்து எனக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்றதுங்கிறது இட்ஸ் நாட் அக்செப்டபிள் அட் ஆல். டாட் பால் ஆனது இன்னைக்கு 61 பால்ல ஜஸ்ட் இமேஜின் இன்னைக்கு நம்ம அடிச்ச ஸ்கோர் வந்து 158. அதில் ஒரு 61 பால்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 40 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருந்தா கூட இன்னைக்கு 198 ரன். நான் சொல்ற 21 பால்ஸ் டாட் பாலாக போயிருந்தா கூட பவர் பிளேயே நம்ம 22 டாட் பால் பண்ணிட்டோம். பட் அந்த இன்னிங்ஸ்ல நம்ம வந்து ஒரு 40 ரன் ஒவ்வொரு ரன் நான் சொல்றேன் எக்ஸ்ட்ராவே சொல்ல. ஈவன் நான் விக்கெட் எடுத்த பால்ல டாட் பாலை கன்சிடரும் பண்ணல. விக்கெட்ஸ் வந்து இன்னைக்கு 7 விக்கெட்ஸ். ஸோ 7 விக்கெட்ஸ்னா 7 டாட் பால் எக்ஸ்ட்ரா. ஸோ 68 டாட் பால்ஸ் மொத்தம். அந்த லாஜிக்ல பார்த்தா விக்கெட்ஸ் இருக்கிறது கால்குலேட் பண்ணாமே 61, அதில் 40 ரன் நம்ம கிடைச்சிருந்தா கூட சிங்கிள்ஸாக போயிருந்தா கூட இட் வில் பி அ குட் ஃபைட். வி கேன் கிவ் இட் டு த ஆப்போனன்ட்ஸ். பிகாஸ் நிறைய சான்சஸ் கிடைச்சிருக்கும். அந்த சான்சஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியாமல் போனதுக்கு அந்த டாட் பால்ஸ் தான். ரிவ்யூவில் சொன்ன மாதிரி when it is against GT இந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு டீம் கிட்டையும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. லெட் மீ பிரேக் அபவுட் MI strategy in the next match preview. Yeah guys, that's it, and please subscribe. And as of now நீங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு really thank you, and I should be thankful for it because அது நல்லா இருக்கு அந்த கொஷின்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆன்சர் பண்றது. பிகாஸ் நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல கூட கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த லைக் பட்டன் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கிறத தாண்டி லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜியை அப்ரிஷியேட் பண்ணுறது, ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறது அண்ட் எக்ஸ்பெக்டிங் அ ரிப்ளை, அண்ட் நான் அதை சொல்லிட்டு உங்ககிட்ட எக்ஸ்பெக்டிங் த ரிப்ளை அப்படிங்கிறது எல்லாமே ஐ ஃபெல்ட் இட் இஸ் ரியலி a good பிகாஸ் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் இந்த சேனல் வந்து எப்படின்னா நாட் ஜஸ்ட் அபவுட் ரிவ்யூவாக இருக்கணும் அப்படின்றது தாட்ல இல்லை. பிகாஸ் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் ஆல்சோ. பட் கரண்ட்லி இப்போ போயிட்டு இருக்கிறதுல வந்து வி வாண்ட் டு கெட் இன்ட்ராக்ட் வித் வியூவர்ஸ் அண்ட் அவங்க கிட்ட இருந்து அந்த பாயிண்ட்ஸ் வரணும். அதுக்கிட்ட அவங்க கிட்ட பேசும்போது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வரும் அப்படிங்கிற லாஜிக்ல தான் I was thought about it, and I was expecting the comments also, and அது வருதுங்கிறதுக்கு I should be really thankful for it, and thank you so much guys. Keep doing the same, and yeah, please like, share and subscribe guys. And if you find this content is really interesting, share with your friends as well, and உங்க feedback நீங்க இந்த கொடுத்துற மாதிரி ரிப்பீட்டடாக கொடுங்க. It will be encouraging, and as well as it will create help for me for the content's betterment. Really thank you guys, thank you so much. Cheers. And ஒரு நியூ லுக் ட்ரை பண்ணேன், ஒரு மாதிரி எப்படி இருக்குன்றது கூட பார்த்து சொல்லுங்கள். பிகாஸ் ஐ ஜஸ்ட் தாட் அந்த மாதிரி ஒரு வெறும் மீசை மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் இஸ் இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு யாரும் ஆஃபீஸ் போனோம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சண்டே அன்றைக்கி மேட்ச் வேறு முடிஞ்சிருக்குன்னு நினச்சா யா லெட்ஸ் சீ.